ஹலோ ஆர்மிஸ், வெல்கம் டு லெட்ஸ் டெவில் சேனல். நான் அவங்க எவல் பேசுறேன்டா. நாம இப்ப மோதலா காதலாங்களோட எபிசோட் 11 பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்கறவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போதான் உங்களுக்கு இந்த பாட்டு என்னன்னு புரியும். சரி வாங்க, நம்ம இருக்க லாஸ்ட் எபிசோட்ல எதிர்த்து முடிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாலாம். லாஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா மீட் பண்ணக்கு. அந்த நேரம் முடிச்சுக்க அப்புறமேட்டுக்கு 7 பேர் சம்பவம் வச்சு செஞ்சிருப்பாங்க உங்கள. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நீங்க வேலைக்கு போனிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க நோன்னு சொன்னோடனே போங்கடா கிட்ட அப்படி சொல்லிட்டு லேப்டாப் தூக்கிட்டு போய் வேலை செய்வீங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தனை இது பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்போ சுக உங்களே பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அப்போ பிடிஎஸ் மெம்பர்ஸ்ல என்னன்னு கேட்கும் போது வந்து அவர் ஒரு ஃபிளாஷ்பேக் பேசுவார். ஸோ அதுதான் முடிச்சிருந்தோம். என்டி ஃபிளாஷ்பேக் முடிச்செல்லாம் கேட்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் சஸ்பென்ஸ் கொடுக்கணுங்களா, அதுக்குதான். சரி வாங்க நம்ம டேரக்டா ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா சுகா வந்து ஃபிளாஷ்பேக் யூஸ் பண்ணா. ஸோ அதுலதான் இருக்கும். ஃபிளாஷ்பேக் என்னன்னா அவங்களுக்கு எல்லாருமே 7 பேருமே இது பண்ணான்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் பண்ணிருக்க மாட்டாங்க, முடிச்சிருப்பாங்க. 7 பேருமே ஒவ்வொரு டைம் முடிச்சுக்க அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பண்ணிருப்பாங்க ரெஸ்ட்ல. ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா சுகா தான் பண்ணிருப்பாரு. ஸோ சுகா பாத்தீங்கன்னா அப்படியே உங்க மேல வந்து படுத்துங்கிருப்பாரு. ஸோ மார்னிங் நீங்க எதுக்கும் உங்க மேல ரொம்ப ஒரு வெயிட் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நீங்க பாக்குறீங்க அது நம்ம சுகா தான். நீங்க ஐயோ கடவுளே இவன் வேற மேல இருந்து படுத்துட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து தள்ளி விடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சிருப்பீங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க எந்திரிக்கிறதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி வந்து சுவா அண்ட் தென் எல்லாருமே எந்திரிச்சிருப்பாங்க. ஸோ பாத்தீங்கன்னா நீங்க எந்திரிக்க மாதிரி இருந்ததுனால அவங்க எல்லாம் கண்ண முடியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவனை தள்ளிவிட்டு பார்ப்பீங்க. ஸோ முடியும் பிகாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கு. மார்னிங் நம்மளுக்கு இப்போ மார்னிங் எதிர்த்து அந்த பெயின் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்களா. அது ரொம்ப பெயின் இருக்குன்னா அவங்க முடியல. அண்ட் தென் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு போன் அடிக்குது. நீங்க யாராவது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் கால் வந்திருக்கும். நீங்க ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மெதுவா முடியாதையே அப்படின்னு சொல்லிட்டு கையை ரொம்ப எக்கி எப்படியும் அந்த போன் எடுத்துறீங்க. எடுத்ததுன்னு பார்த்தா அதுல வந்து ஆலியா அப்படின்னு சொல்லி சேவைக்கு நீங்க அட்டென்ட் பண்ணி சொல்ல ஆலியா அப்படிங்கிறீங்களா. அப்ப அங்க வந்து மேம் நீங்க சொன்னதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், எப்ப எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஓகே நம்ம சொன்ன மாதிரி எல்லா பிளானும் போயிட்டு இருக்கு. அண்ட் தென் ஓகே ஸோ இவங்க 7 பேருமே பண்ண தப்புக்கு இவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். நான் வந்து இவங்க ஓகே நல்லவங்க சைடு தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா இவங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம என்ன வந்து தூக்கிட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணி வந்துட்டு வந்து இது பண்றாங்க. ஸோ கிடைச்சாகும். இன்னும் 3 நாள் தான், 3 நாள் நம்மளோட பிளானால எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அண்ட் தென் அவங்க வந்து ஓகே மேம் உங்க பிளான் நீங்க சொன்ன மாதிரி வேணா. ஆமா நான் சொன்ன மாதிரி தான். 3 நாள்ல பாத்தீங்கன்னா 3வது நாள் பாத்தீங்கன்னா என்கிட்ட உங்களுக்கு வந்து அந்த சீக்ரெட் கோட் வரும். ஐ மீன் பாத்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி அது வரும். ஸோ அதை வந்து நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. ஸோ இவங்களுக்கு 3 நாள் கழிச்சு ஒரு பெரிய ஆப் வச்சிருக்கேன். இவங்க வந்து இப்ப வேணா என்ன நல்லா டார்ச்சர் பண்ண நினைச்சுன்னு தூங்கலாம், இப்படி இருக்கலாம், பட் என்ஜாய் பண்ணலாம். பட் இன்னும் 3 நாள் தான் அது. அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க இந்த வயன் யாருங்கிறத வந்து பார்ப்பாங்க. இவங்களுக்கு காட்டியே தீருவேன். இவங்க பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே இவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். என்னென்னலாம் பண்ணாங்க அதுக்கு சேர்த்து வச்சு கொடுக்கணும்ல. ஸோ சீக்கிரமா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்புறம் வந்து மேம் உங்ககிட்ட பேசணும்னு ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அக்னி தான் வாங்குறாங்க போனு. ஸோ நாங்க அக்கா அப்படிங்கிறாங்க. சொல்றா அப்படிங்க. ஸோ சாரி அப்படின்னு. அக்னி எதுக்கு இப்போ சாரி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, அதுல ஒண்ணு இல்லை, நீ கம்முன்னு சொல்லிட்டு நான் சொன்ன கொடுத்த வேலையை மட்டும் போற. ஓகே அதே உனக்கு அடுத்த மிஷின் இருக்கு. ஸோ அதை போய் பாரு ஓகேவா. சரி ஓகே அப்ப நான் கால் கட் பண்றேன். ஏன்னா இவங்க எதிர்ச்சிட்டாங்கன்னா கேட்டோம் அப்புறம் நம்ம பிளான் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஸோ சீக்கிரமா பண்ணுங்க, 3 நாளுக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அண்ட் தென் அவங்களும் ஓகே ஃபைன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் கட் பண்ணிட்டு நீங்க உங்களோட பிளானை வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இவங்களை பாக்குறீங்க. பார்த்துட்டு நீங்க பண்ணதுக்கெல்லாம் நான் சேர்த்து வச்சு கொடுப்பேன். என்ன நினைச்சீங்க, நான் ஒரு இந்தியன் சேர்த்து வச்சு கொடுக்க விட மாட்டோம். நாங்க எப்பவுமே வந்து எங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை 10 எக்ஸ்ட்ரா வந்து நாங்க ரிட்டர்ன் கொடுப்போம். நீ எனக்கு பண்ணது எல்லாமே வந்து நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி 7 பேரையும் பார்த்து சொல்றீங்க. சொல்லிட்டு ஜஸ்ட் 3 நாள் தான். 3 நாள் மட்டும் நீங்க பண்றது நான் பொறுத்துட்டு போவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் யாருங்கிறத நீங்க பாப்பீங்க. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு மாதிரி நீங்க சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நீங்க அப்படியே கண்ண முடிறீங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்குல்ல, அதனால கண்ண முடிறீங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க மெதுவா எழுந்திருக்காங்க. அப்படி எழுந்திருக்கிற மாதிரி எந்திரிச்சு எல்லாமே கீழே போயிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நீங்க ஒரு 1 hour கழிச்சு எந்திரிச்சிருப்பீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா
நம்ம சுகா அண்ட் விட்டேஸ் எல்லாருமே அட் டைம் யோசிச்சு பார்த்துட்டு மாறி மாறி பாத்துக்கிறாங்க. அந்த அவங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கனால அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே இது என்ன பிளான் தெரியல அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே நம்ம அது பார்க்கலாம், இது என்ன பிளான் போட்டாலும் நம்ம கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே லேப்டாப் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு அதில் வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க லேப்டாப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே போய் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த டே அப்படியே ஒரு ஸ்கிப் ஆகுது. அந்த டே அப்படி ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு பார்க்கலாம். 3 நாள் பாத்தீங்கன்னா டெய்லி இதுமே தான் போயிருக்கும். ஸோ வந்து இப்போ அவங்க என்ன ஓகே 3ஆவது நாள் நீங்க இது பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கவனமா வாட்ச் பண்றாங்க. பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா எதுவுமே பண்ணல, ஈவன் தோ நீங்க போன் கூட டச் பண்ணல, எப்பவும் போய் நீங்க என்ன பண்ணுவீங்க அதே தான் பண்றீங்க. அவங்களுக்கு ஒரே சாக்கு, ஏதோ ஆப்பு இப்பன்னு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு விட்டாங்க. டெய்லி யோசிப்பாங்க. அந்த நாள் முடியுது, அதுக்கு அடுத்த நாள் இதுமே 2 days ஆகுது. ஸோ அவங்க ஓகே இது கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு விட்டுறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1 week ஸ்கிப் ஆகுது. ஓகேவா, இது கரெக்டா அந்த 3 நாள் இது சேர்த்து அதுல 4 நாள். ஓகேவா, 1 week ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து காலையில எழுந்திரிச்சு வந்து எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, ஸோ நாங்க கிளம்பி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கிளம்பி போறாங்க. போயிட்டு அதை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாஃபியா டீலிங் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாஃபியா டீலிங் தான். அந்த டீலிங் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டா முடிக்கணும். ஏன்னா வந்து அவங்க எல்லாமே லீகலா தான் பண்ணுவாங்க. ஸோ சேர்த்து அதை போய் பண்ணிட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட மீட்டிங்கே பாத்தீங்கன்னா 2 or 3 hours ஆகும். ஸோ அது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 hours அவங்களுக்கு எவ்வளவு இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா பொறுமையா வீட்டுக்கு வராங்க. ஓகே நீ வீட்டுலதான் இருப்பீங்க அப்படின்னு ஒரு வந்து நம்பிக்கை. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வீடு அமைதியா இருக்கு. சரி எப்பவுமே இருக்காதானே சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்த்தா அங்க நீங்க இருக்க மாட்டீங்க. என்னடா இது அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஸோ நீங்க இல்லாதனால பாத்தீங்கன்னா பாடிவார்ஸ் எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து எங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேடுறதுதான் அவங்க ஒரே குறியா இருப்பாங்க. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா தேடிட்டு இருப்பாங்களா, நீங்க பட் நான் கிடைப்பேனா அப்படின்னு நீங்க கிடைக்கவே இல்லை. அவங்க எவ்வளவோ திருப்பி பாக்குறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப மார்னிங் பாத்தீங்கன்னா அவங்க எப்ப வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னா காலையில 9 o'clock போயிருப்பாங்க. 12 o'clock வந்திருப்பாங்க. ஸோ 12 o'clock வந்திருப்பாங்க. அப்பொழுது தெரியாங்க. இப்ப நைட் ஒரு 8:30 சம்திங் ஆயுது. 8:30 ஆகுது. பட் நீங்க இன்னும் அவங்க கிட்ட வந்து உங்க கையில சிக்கவே இல்லை. அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, எங்க போனா, அதுவும் அவங்க போன 2 hours கேப்ல நீங்க எங்க போயிருக்கீங்க, என்ன ஆச்சு ஒண்ணு உங்களுக்கு புரியல. ஓகேவா, சோ அவங்க எல்லாருமே தேடி பாக்குறாங்க, நீங்க கிடைக்கல. இந்த செக்ரட்டரி இதை விட்டு நீங்க எங்க போயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த 4 ஃபுல் தேடி பார்க்க கிடைக்கல. ட்ரெயின் பஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் ஆளுங்க அனுப்பிச்சுறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா எப்பயாச்சும் நீங்க கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. பட் யூ கான்ட் தே கான்ட் ஃபைண்ட் யூ. ஏன்னா வந்து நீங்க எங்க போனீங்க ஒரு சின்ன குழு கூட அவங்க கிட்ட கிடையாது. உங்களுக்கு எப்படி கண்டுபிடிங்க சரி ஒரு சின்ன குழு கூட கிடையாது. அவங்க யோசிக்கிறாங்க எப்படா இவ போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரூம் போறாங்க. ஆக்சுவலா அது சீக்கிரட்டான பிளேஸ் தான். அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய டிவி இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 டிவிஸ் கிட்ட கிடக்குது. ஸோ அதுல பத்தி ஆன் பண்ணா பாத்தீங்கன்னா உங்க ரூம், அதாவது நீங்க அண்ட் வீட்டேஸ் வந்து ஸ்டே பண்ண ரூம் இருக்குது. அதுல பத்தி ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல பாக்குறாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா நீங்க வந்து ஒருத்தங்கிட்ட பாத்தீங்கன்னா கால் பண்ணி ஒன்னு சொல்றீங்க, வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு. ஓகே ரமேஷ், நம்ம அப்படியே இந்த எபிசோட் இங்க முடிச்சுக்கலாம். நீங்க என்ன சொன்னீங்க, என்ன வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம், அந்த வாட்ஸ்அப் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். ஐயோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. கமெண்ட் தயவு செஞ்சு பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்ல இதோட பெட்டரா ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்கடா தங்க. அப்பதான் வந்து எனக்கு ஓகே நம்ம சில குட்டீஸ்க்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியும் தோணும். அது அப்ப எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம்னு இருக்கும். நான் உங்களுக்காக வந்து இந்த எங்க இருந்தாலுமே ஓகே உங்களுக்கு அட்லீஸ்ட் டெய்லியுமே நான் எப்பவும் டெய்லி 2 எபிசோட் போடுவேன். ரெகுலர் பாக்குறவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு 1 or 2 weeks மட்டும் தான் நான் டெய்லி ஒவ்வொரு எபிசோட் போடுறேன். பிகாஸ் நான் ஹாஸ்டல் இருக்கேன்ல, வீட்டுல இருந்தா கூட எப்படியாச்சும் ஒரு ரெக்கார்ட் பண்ண ஹாஸ்டல் ரெக்கார்ட் பண்ண கஷ்டம். ஏன்னா எங்க கொடுத்துக்க ரூம் அதுல இருந்து தனியா வந்து எத்தனை பேர் இருப்பாங்க, ஹாஸ்டல் கிட்டத்தட்ட 200-300 பேர் இருக்காங்களா, அவங்களுக்காக தெரியாம ரெக்கார்ட் பண்ணல. ஆனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் அந்த டைம் பத்தி நைட்டு 11-12 மணிக்கெல்லாம் உங்களுக்காக வெளியே வந்து உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்றேன். அதனால ஒவ்வொரு வீடியோ வந்து ஓகே ஒரு 2 days மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா 2 வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் தென் வீக்லி வந்து 1 or 2 வந்து நான்
ஒரு ஒன் ஷாட் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன். சாரா வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஷாட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா தெரியல, ரெடி பண்ணி எப்ப பண்ணி முடிக்க போறான்னு தெரியல. அண்ட் தென் டார்க்கோட அந்த 2 ஷாட்டுக்கு நீங்க வெயிட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதையும் அவசியமா ரெடி பண்ணிடலாம். அண்ட் தென் நம்ம அதெல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது நான் கால் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீ பண்ணிருக்க பிசிட்டு கழுவுத்துமா வந்து கழுவித்துட்டு போக கமெண்ட்ல, பாராட்டுமா வந்து பாராட்டு போக கமெண்ட்ல, எதா இருந்தாலும் உங்கள் மனதில் வைக்காமல் வந்து கமெண்டில் கழுவி ஊத்துறதோ என்ன பண்ணிட்டு போயிருங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் இதா இருக்கும். ஏன்னா நீங்க திட்டினா கூட நான் அதை வந்து பாசிட்டிவா தான் எடுத்துப்பேன். பிகாஸ் நம்மளுக்காக நம்ம ஆர்மிஸ் வந்து ஓகே பார்த்து மெசேஜ் பண்ண, நீ வந்து நல்லா எழுதுவா வாய்ஸ் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்லையே, நம்ம ஆர்மிஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கன்னா ஐ ஹோப் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி போகுதுன்னு தெரியல, இந்த கண்டென்ட் நான் எப்படி கொண்டு போன்னு தெரியல. அண்ட் தென் இதை வந்து இன்னும் கொஞ்சம் மற்றவங்க நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கிளைமேட் சரி இந்த மாஃபியால எப்படி வச்சேன். ஸோ இதோட அடுத்த டேர்னிங் ட்விஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய எல்லாம் வச்சிருக்கேன். ஸோ இப்ப இந்த எபிசோட்ல இருந்து வயனோட ஆட்டம் ஆரம்பிக்குது. அடுத்த எபிசோட் வந்து நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகே டார்மிஸ், பாய், சரங்கே.